ஆதவ் அர்ஜுனாவுக்கு தற்பொழுது நடிகர் ரஜினிகாந்த் மறுபடி கொடுத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரியன், இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? இது குறித்த கருத்து என்ன? அதாவது தவேகா விஜயுடைய ஆலோசகர் ஆதவ் அர்ஜுனா இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசும்பொழுது ரஜினிகாந்த் அரசியலை விட்டு விலகிறதுக்கு திமுகவுடைய மிரட்டலே காரணம் என்று எழுதினார். ரஜினி அவர்கள் எந்த சூழ்நிலையில அரசியலை விட்டு விலகினார்? கொரோனா போன்ற காலகட்டத்தில் அவர் விலகினார். அவருக்கே உடல்நிலை சரியில்லாமல் போன விஷயத்தை நம்ம பார்த்தோம். அவர் தான் அரசியலுக்கு வந்தால் அதனுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உடல்நிலை போன்ற விஷயங்களை கணக்கில் கொண்டு அதுக்கப்புறம் விலகினார் என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, இல்ல திமுக மிரட்டினால்தான் பயந்து விலகிட்டார் அப்படின்னு சொல்றாரு. அது திமுக மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டு கூற வேண்டும் என்பதற்காக ஆதவ் அர்ஜுனா தாவேகாவை பொறுத்த மட்டும் எப்போதுமே திமுக மேல ஏதோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கும் திமுக தான் பொறுப்பு. விஜய் சங்கீதா டைவர்ஸ் பண்றப்ப அதுக்கும் திமுக தான் பொறுப்பு. ரஜினிகாந்த் அரசியலை விட்டு வரீங்கன்னா அதுக்கும் திமுக தான் பொறுப்பு. திமுக உங்களுக்கு அரசியல் எதிரியா இருக்கலாம், அதுக்குன்னு சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து அதுல இருக்கிற உண்மைகளை பார்த்து சொல்ல வேண்டாமா? ஏதோ ஏனோதானு எடுத்தேன் கவித்தேன் ஏதாவது சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அதனால ரஜினிகாந்த் இன்னைக்கு விட்ட அறிக்கை அதுக்கு அவரை பத்தி ஆதவ் அர்ஜுனா சொன்ன விமர்சனத்துக்கு நிறைய அரசியல் கட்சிகள் தலைவர்களின் கண்டித்திருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அறிக்கையை விட்டிருக்கிறார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா, காத்திருந்து பதில் சொல்லும். தேர்தலை நோக்கி அந்த தாவேகா போகும்பொழுது அது ஏற்கனவே எந்த கூட்டணி கட்சியும் இல்லாம இருக்கிற ஒரு நிலைமையை பாக்குறோம். ஸோ இன்னும் இருக்கிற மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களையும் விஜயை பகச்சிக்கிறார் நம்ம பாக்குறோம். ஸோ வரப்போற தேர்தலில் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக களம் காணுவார்கள் என்பது, விஜய்க்கு எதிராக எதிர்வினை ஆற்றுவார்கள் என்பது ரஜினியுடைய அந்த பதிலிருந்து அறிக்கையிலிருந்து நமக்கு தெரிய வர ஒரு விஷயமா பாக்குறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு கட்சியை கொண்டு தள்ளினதுக்கு ஆதவ் அர்ஜுனா தான் காரணம். இதை விஜய் இது போன்ற உடனிருந்து இந்த அஜாத சத்ருக்கள் எல்லாம் விஜய் அடையாளம் காண வேண்டும் என்பது என் கருத்து. தங்களின் கருத்துக்கு நன்றி பிரியன்.